ஏன் போட்டுறேன், அது மட்டும் நான் குறை எதுக்கு போட்டுருங்க. நீங்க அங்க போய் குடிக்கிறீங்க? உங்களை யாரு குடிக்க சொன்னா? விளம்பரப்படுத்தாதவே வியாபாரம் ஓஹோன்னு ஓடுற ஒரே இடம் சாராய கடை தான். அது அப்புறம் நாங்க புரியுதுல்ல? அதுக்கு என்ன நீங்க பண்றது? தான் காரணம். நீங்க தான் நீங்க திறந்து இங்க விட்டீங்க. பாருங்க, மது பிரியர்களை நீங்க குறைக்கணும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் அதுல பங்கு உண்டு. நாங்க குறைக்கணும். ஆமா, மது நீங்க குடிக்க உட்கார்ந்து கூடாது. சாராய கடை நடத்தி காசு வாங்கி கல்லாவை நிரப்பிக்கணும். ஆமா, நாங்க மல்லு கட்டி ஆமா, போராட்டம் எங்க நடத்தி கல்லாவை குறைக்கணும். நிறைக்கிறோம். ஆ. எங்க கல்லாவை அப்புறம் நிறைக்கிறதுக்கு பிறகு பிறகு எங்க கல்லாவை நிறைக்கிறதுக்கு இந்தியாவை வித்தா கூட கல்லா நிறையாது. புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய கல்லாவா உங்களுக்கு? ஆமா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா அண்ணாச்சி? ஆமா, இவ்வளவு பெரிய கல்லாவை வச்சுங்கிறது இப்பதான் எங்களுக்கு ஆமா, தெரியுது. இந்தியாவே ஆ, வித்து போட்டா கூட அது நிரம்பாதுன்றீங்க. ஆமா, ஆமா. அவ்வளவு பெரிய கல்லாவை வச்சுட்டு உட்காந்துட்டு இப்ப இருக்கீங்க. எங்களை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, ஆ. 16 லட்சம் கோடியை ஆட்டையை போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒன்றிய அரசு. ம். அதை பத்தி எல்லாம் மூச்சு கூட விட ஏன் மாட்டேங்கிறீங்க. விடல நாங்க மூச்சை? வாங்க திரட்டி போராடுங்க, உங்க கூட நிக்கிறோம். நீங்க தானே ஆளுங்கட்சி, அதிகாரத்துல இருக்கிறீங்க, இந்துத்துவாவை எதிர்க்கிறீங்க. ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா இது வரைக்கும்? டெல்லி எதிர்த்து ஒரு போராட்டம். 16 அண்ணாச்சி, லட்சம் கோடி இங்க திருடிட்டு பாருங்க. போனான்னு சொல்றேன். அண்ணாச்சி வேணாம் அண்ணாச்சி. ஒரு போராட்டம் நீங்கள் இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து வலுவாக நடத்திருக்கீங்களா சொல்லுங்க.